இன்னைக்கு வீட்டிலேயே முறுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எப்படி இந்த மாவு தயாரிச்சோன்னா, நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல, அரிசி 2 டம்ளர்னா 3/4 டம்ளர் வெள்ளை உளுந்து ரெண்டையும் பொன் வறுவலாக வறுத்து அதை மிக்சியில் விட்டு ஓட்டினாலும் சரி, இல்லை மில்லில் கொடுத்து அரைச்சாலும் சரி, இந்த மாவை எடுத்து வச்சுக்கணும். இப்போ வாங்க, இதில் வெறும் சுடுதண்ணி, உப்பு, உங்களுக்கு மிளகாத்தூள் காரம் வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை பிள்ளைங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னா மிளகாத்தூள் இல்லாமல் நம்ம செய்யலாம். 3 கப்பு மாவு எடுத்துக்கிட்டோம். இந்த மாவை நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா 6 மாதம் ஆனாலும் நமக்கு கெட்டே போகாது, நல்லாயிருக்கும். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். இந்த மாவுக்கு ஒரு 1½ ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். இப்போ சுடுதண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஊற்றி பிசைய போகிறோம். இப்போ இந்த மாவு பிசைஞ்சிருக்கோம். இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா, நெய் ஆல்ரெடி உருக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சதுனால கட்டியாக இருக்குது. இப்போ அதை நம்ம எடுத்து அடுப்பில் லைட்டாக சூடு பண்ணி அந்த பிசைஞ்சிருக்க மாவோடு சேர்த்து நம்ம பிசையும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் ஊற்றியும் பிசைஞ்சாச்சு. இது என்னென்னா, எள்ளு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜீரகம் இருக்குல்ல, ரசம் வைப்பலாம், அந்த ஜீரகத்தை சேர்த்து பண்ணலாம். இல்லைன்னா ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க, முறுக்கு விளக்கில் ரெடி பண்ணி புளியலாம். எண்ணெயை ஊற்றி வச்சாச்சு. நல்லா எண்ணெய் காயணும். இப்போ முறுக்கு புளிஞ்சு விட்டாச்சு, நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. முறுக்கு எடுத்து இந்த முறுக்கு விளக்கில் வச்சு நம்ம ஒரு முறுக்கு புளிஞ்சிருக்கோம். இப்போ முறுக்கு விளக்கில் நம்ம வச்சு முறுக்கு புளிஞ்சாச்சு. நம்ம சட்டி சின்னதாக இருக்கிறதுனால, வானல் சின்னதாக இருக்கிறதுனால ஒன்றா போட்டு எடுக்கலாம். நெய் சேர்க்கும் போது நல்லா பொறுன்னு வரும். பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால டால்டாலாம் சேர்க்காமல் நம்ம கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. நீங்கள் மாவை ஸ்டோர் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு வச்சுக்கிட்டு நம்ம தேவைப்படும் போதெல்லாம் ஒரு 10 முறுக்கு செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ முறுக்கு, சுவையான முறுக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.